யார் ஃபேமிலியை கொண்டு வந்தா சேஃப், யாரு கொஞ்சம் வெயிட் பண்ணா பெட்டர்? 12,000 dirham salary இருந்தா UAE-ல ஃபேமிலி லைஃப் பாசிபிளா? என்னோட ஷார்ட் ஆன்சர் எஸ், பாசிபிள். பட் ரெண்ட் 4,000 dirhamsக்குள்ள இருக்கணும். டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 10,000 dirhamsக்குள்ள உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா ஸ்டேபிளான சேவிங்ஸ் நீங்க பார்க்கலாம். இன் திஸ் வீடியோ ஃபுல் பிரேக் டவுன் காமிக்க போறேன். ரெண்ட் எவ்வளவு, ஸ்கூலுக்கு எவ்வளவு, grocery எவ்வளவு, ஃபைனலி மந்த்லிக்கு எவ்வளவு சேவ் பண்ண முடியும், ஃபுல் நம்பர்ஸோட பார்க்க போறோம். நீங்க இப்போ 12,000 dirhams earn பண்றீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போற இந்த 3 திங்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 1, ஃபேமிலியோட கம்ஃபர்டபுளா வாழ முடியும். நம்பர் 2, ஸ்ட்ரெஸ் இல்லாம மேனேஜ் பண்ண முடியும். நம்பர் 3, சேவிங்ஸை ரியலா பில்ட் பண்ண முடியுமா? வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. லாஸ்ட்ல உங்களுக்காக நான் கிளியர் டிசிஷன் ஃப்ரேம்வொர்க் கொடுக்கிறேன். யார் ஃபேமிலியை கொண்டு வந்தா சேஃப், யாரு கொஞ்சம் வெயிட் பண்ணா பெட்டர்? இந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க யாராவது நீங்க துபாய்க்கு வரணும்னு பிளான் இருக்குது, எங்களுக்கு ஜாப் தேடணும், ஆனா அதை பத்தின எந்த ஐடியாவும் இல்ல, பயமா இருக்குது, எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பெய்டு செஷன் அவைலபிள். உங்களுக்கு என்னோட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு இமெயில் பண்ணுங்க, நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன். வாங்க ஃபுல்லா ரியாலிட்டி என்ன அப்படிங்கறத பாத்துருவோம். இப்போ ஒரு சின்ன அசம்ஷன், இதுல ஹஸ்பண்ட் வந்து 12,000 salary வாங்குறாங்க, ஒய்ஃப் நாட் ஒர்க்கிங், ஒரு சின்ன குழந்தையோட வசிக்கிறாங்க. இதுதான் காமன் தமிழ் எக்ஸ்பர்ட் ஃபேமிலியோட ஒரு மாடல். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு மைண்டுக்கு வரும், இப்படி ஒரு ஸ்மால் ஃபேமிலி துபாயில இருக்கலாமா, ஷார்ஜால இருக்கலாமா? இப்போ இந்த क्वेश्चनக்கு ஆன்சரை டிசைட் பண்ண போறது இங்க ரெண்ட் தான் பிக்கஸ்ட் ஃபேக்டர். இப்படி ஒரு சின்ன ஃபேமிலிக்கு இப்போ நம்ம பேசிக் ஃபேக்டர் ரெண்ட்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஒரு சினாரியோ அஸ்யூம் பண்ணிக்கலாம். துபாயில 1 BHK அப்படின்னு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 5,000 to 6,000 வரை கொடுக்க வேண்டியது வரும். அதே இது ஷார்ஜா நீங்க 1 BHK எடுத்துக்கிட்டீங்கன்னா 3,500 to 4,500 வரை கொடுக்க வேண்டியது வரும். ஆனா துபாயை பொறுத்தளவு 50% ஆஃப் salary வந்து உங்களுக்கு ரெண்ட்டுக்கே போயிருது. இப்போ துபாயை பொறுத்தளவு 50% ஆஃப் salary வந்து உங்களுக்கு ரெண்ட்டுக்கு போயிருது. ஆனா அதே இது ஷார்ஜாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4,500 வரை நீங்க கொடுக்கலாம். இதுல என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா ரெண்ட்டை வந்து ஒரு 4,500 அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். பேசிக் ஃபேக்டரை நம்ம ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெண்ட் டிசைட் பண்ணிட்டோம். 12,000 salary அப்படின்னா உங்களுக்கு 4,500 போக பேலன்ஸ் நம்ம கையில எவ்வளவு இருக்குது, 7,500 நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கிராசரிக்கு போவோம். 3 மெம்பர்ஸ்க்கு கிராசரிக்கு எவ்வளவு ஆகும்? இதுல வந்து ஷார்ஜா துபாய்னு நான் போட்டதுனால ஷார்ஜால எப்போதுமே கொஞ்சம் ஒரு 100 dirhams 200 dirhams கம்மியா தான் ஆகும். துபாய் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அதனால இப்போ கிராசரிக்கு வந்து 3 மெம்பர்ஸ்க்கு 1,100 to 1,200 போட்டிருக்கேங்க. யூட்டிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா துபாயை தேவான்னு சொல்லுவோம், ஷார்ஜால சேவான்னு சொல்லுவோம். இதுல 300 to 500 போட்டிருக்கேன். அப்புறம் இன்டர்நெட்டுக்கு 300, கேஸுக்கு 100, எல்லாம் சேர்த்தா அப்ராக்சிமேட்டா ஒரு 2,000ல உங்களால முடிக்க முடியும். உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருந்ததுன்னா இது டோட்டலா ஒரு 2,000ல அப்ராக்சிமேட்டா உங்களால முடிக்க முடியும். இப்போ நம்ம கையில ரெண்ட் போக 7,500 இருக்கு, அப்படித்தானே? 7,500 மைனஸ் இந்த 2,000, பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 5,000 நம்ம கையில இருக்குது. ஸ்டில் மேனேஜபிள், ரைட்? பட் வெயிட், இன்னும் பிக்கஸ்ட் எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு வரவே இல்லை. இப்பதான் பிக்கஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்கூல் ஃபீஸ். துபாயை பொறுத்தளவு இந்தியன் கரிக்குலம் ஸ்கூல் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1,500 to 2,000 ஈக்குவலன்ட் கண்டிப்பா வந்துடும். அதே இது கொஞ்சம் ஷார்ஜா கம்மிங்கிறதுனால இந்த 2,000 நான் வச்சிருக்கேன். இப்போ நம்மளுக்கு ரெண்ட் அண்ட் கிராசரி போக கையில எவ்வளவு இருக்கு? நம்மளுக்கு 5,500 இருக்கு. இப்போ 5,500 அப்புறம் இந்த ஸ்கூல் ஃபீஸ் பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 3,500 கையில இருக்குது. 3,500 கையில இருக்கு. இது ஃபுல்லா சேவிங் தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ளே டிசைட் பண்ணாதீங்க, இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ரெண்ட், கிராசரி, ஸ்கூல் 3 பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது டிரான்ஸ்போர்ட் அண்ட் இன்சூரன்ஸ். உங்களுக்கு கார் இல்ல அப்படின்னா அங்க இஎம்ஐ இருக்காது, குட். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன பொறுத்தளவு அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்னு சொல்லுவேன். சரி, இப்போ நீங்க கார் வச்சிருக்கீங்க,
அதுக்கு ஃபியூவல் சாலிட் மெயின்டெனன்ஸ் வந்து 700 போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோல எல்லாத்துலயும் நான் சொல்றது என்னன்னா, ஃபினான்சியல் டிசிப்ளின் ரொம்ப அவசியம். என்ன நீங்க இவ்வளவு தானே போட்டிருக்கீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. என்னால ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான் சொல்ல முடியும். உங்க எக்ஸ்பென்சஸை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போறீங்க அப்படிங்கிறது அது உங்க கையில தான் இருக்குது. அடுத்தது ஒரு பேசிக்கான இன்சூரன்ஸ்க்கு நம்ம கண்டிப்பா 300 கொடுத்து தான் ஆகணும். அதனால ஒரு பேசிக் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் 300. நம்மளுக்கு கையில ஆல்ரெடி பேலன்ஸ் வந்து 3500 இருக்கு. இது டோட்டலா 1000. இப்போ நம்ம கையில மிஞ்சிருக்கிறது வந்து 2500 நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது. இப்போ அடுத்தது அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ். இதுல இப்போ நம்மளுக்கு வந்து கிளாத், ஸ்மால் அவுட்டிங்ஸ், அப்புறம் கிட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், இது எல்லாமே இன்க்ளூடடா நான் ஒரு 1000 போடுறேன். இப்போ 2500 மைனஸ் 1000 பேலன்ஸ் நம்மளுக்கு 1500 தான் கையில இருக்குது. ஸோ இப்போ ரியலிஸ்டிக் சேவிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1500 per month நம்ம கையில இப்போ இருக்குது. இப்போதான் நம்ம மெயின் சாப்டருக்கு வந்திருக்கோம். இங்கதான் நம்ம உண்மை என்ன அப்படிங்கறத ரிவீல் பண்ண போறோம். என்ன பொறுத்தளவு 12,000 சேலரியில நீங்க ஃபேமிலியை கொண்டு வந்தீங்கன்னா ஸ்டேபிளா வாழலாம். பட் சேவிங்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1500 அப்ராக்சிமேட்லி. இன்னமும் உங்களுக்கு ஃபினான்சியல் டிசிப்ளின் இருக்கு அப்படின்னா 2000 வரை உங்களால அழகா ரீச் பண்ண முடியும். இப்போ இந்த நம்பர் தான் ரியாலிட்டி. 1500 to 2000 வரை உங்களால ஃபினான்சியல் டிசிப்ளின் இருந்ததுன்னா தாராளமா நீங்க சேவ் பண்ணலாம். ஃபேமிலியை கொண்டு வந்தீங்கன்னா நீங்க ஸ்டேபிளா வாழலாம். லக்ஸரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 0. சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு யாரு லைஃபையும் கம்பேர் பண்ணி நீங்க வாழ ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பேங்க் பேலன்ஸ் 0 தான். இப்போ நம்ம மெயின் கொஸ்டினுக்கு வருவோம். யார் ஃபேமிலியை கொண்டு வரலாம்? ஹூ ஷுட் பிரிங்? இதுல வந்து உங்களுக்கு ஸ்டேபிள் ஜாப் இருந்ததுன்னா நீங்க ஃபேமிலியை தாராளமா கொண்டு வரலாம். அந்த ஜாப்ல நீங்க 2 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்தால ஸ்விட்ச் பண்ண ஐடியா இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜாப் வந்து ஸ்டேபிள்னு அர்த்தம். அடுத்து நோ பர்சனல் லோன். உங்களுக்கு லோன் இல்லாம பாத்துக்கங்க. உங்களுக்கு ஏதாவது பர்சனல் லோன் இருந்ததுன்னா அங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டியது வரும். அதனால லோன் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பாத்துக்கங்க. அடுத்தது எமர்ஜென்சி ஃபண்ட். ஒரு 3 மந்த்துக்கு உண்டான சேலரி என் கையில இருக்குது, எமர்ஜென்சி ஃபண்டா நான் கையில வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க உங்க ஃபேமிலியை தாராளமா நீங்க கொண்டு வரலாம். சரி, இப்ப யார் வெயிட் பண்ணணும்? ஹூ ஷுட் வெயிட்? உங்களுக்கு ஜாப் புதுசா அப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு 3 மந்த் தான் ஆச்சு, 6 மந்த் தான் ஆச்சு, ஏன் 1 இயர் தான் ஆச்சு அப்படின்னாலும் அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஃபேமிலியை கொண்டு வரணுமா வேண்டாமான்னு பொறுமையா டிசைட் பண்ண. அடுத்தது எனக்கு ஹெவி டெப்ட் இருக்குது, ஊர்லயும் கடன் இருக்குது, கடன் அடைக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வந்துட்டு எனக்கு 6 மாசம் ஆச்சு, ஒரு பேங்க் லோன் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு லோன் எடுத்துட்டேன் அப்படின்னாலும் நீங்க வெயிட் பண்ண வேண்டியது வரும். அடுத்தது வந்து எனக்கு சேவிங்ஸ்ங்கிறது இல்லை, வார எல்லா சேலரியுமே எனக்கு ஊர்ல கடன் அடைக்கிறதுக்கு எனக்கு சரியா போயிருது, அல்லது இங்க வாங்கின கடனே எனக்கு கொடுக்கறதுக்கு சரியா போயிருது அப்படின்னாலும் நீங்க பொறுமையா இருந்து நல்ல நம்மளால கொண்டு வந்தா இந்த ஸ்டேபிள் லைஃபாவது நம்மளால வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருந்து நீங்க டெசிஷன் எடுங்க. அவசரப்படாதீங்க. இப்ப நம்ம ஃபியூச்சர் பிளானிங்கை பத்தி நம்ம பேசலாம். ஒரு ஃபியூச்சர் ஆங்கிள் நம்ம பேசலாமே. உங்களுக்கு சேலரி 8,000 இருக்கலாம், ஏன் 5,000 கூட இருக்கலாம். இப்போ 12,000 சேலரி பத்தி நம்ம பேசுறதுனால இந்த 12,000ங்கிறது உங்க ஃபேமிலியை கொண்டு வந்தா உங்களுக்கு ஸ்டேபிளான லைஃப் தான். ஆனா இங்கேயே நீங்க தயவு செஞ்சு ஸ்டக் ஆகாதீங்க. துபாய்க்கு நம்ம எல்லாருமே ஏர்ன் பண்ணணும்னு பெரிய பெரிய கனவோட நம்ம இங்க வாரோம். அப்ப இதுலயே ஸ்டக் ஆயிட்டா நம்மளுக்கு growthங்கிறது கண்டிப்பா இருக்கவே இருக்காது. இந்த ஸ்டேபிள் கிடைச்சிருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி அடுத்தது உங்க டார்கெட் வந்து 15K இருக்கணும். ஏன் நீங்க 18K கூட வச்சுக்கலாம், 20K கூட வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், சப்போஸ் நீங்க எய்ம் பண்ண மாதிரி 15K சேலரி கிடைச்சிட்டுனா உங்களோட சேவிங்ஸை பாருங்க, தாராளமா 3,000 to 4,000 வரை நீங்க சேவ் பண்ணலாம். நான் சொல்றது எல்லாமே ஃபினான்சியல் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம துபாய்க்கு எல்லாருமே சர்வை பண்றதுக்காக வரல, லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டிக்காக நம்ம வந்திருக்கோம். அதை ஒரு நாள் நம்ம மறக்க கூடாது. அதனால ஒரு ஸ்டேபிள் கிடைச்சிட்டு, உங்களுக்கு ஒரு பேஸ் கிடைச்சிட்டு, உங்களுக்கு நிக்கிறதுக்கு ஒரு பேஸ் கிடைச்சிட்டு அப்படின்னா அந்த பேஸை யூஸ் பண்ணி growthக்கு உண்டான வழியை நீங்க கண்டுபிடிங்க. இப்போ என்ன பொறுத்தளவு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபேமிலியை கொண்டு வரது அப்படிங்கிறது ஒரு எமோஷனல் டிசிஷன். எமோஷனலி டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கஷ்டப்படுறதை விட ஃபினான்சியல் கிளாரிட்டி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும்.
இந்த பீஸ் ஆஃப் மைண்டை வச்சுட்டு உங்க growth-க்கு உண்டான வழியை நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மி. இஃப் இந்த வீடியோவை பார்க்குற நீங்க நான் ஃபேமிலியை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்க சேலரி பிளஸ் உங்க சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் எங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கிளாரிட்டி வரணும், இல்லை இன்னும் ஒரு பயமாவே இருக்குது எங்களை கொண்டு வரதுக்கு, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1-on-1 செஷன் அவைலபிள். எனக்கு நீங்க இமெயில் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இன்னைக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க வாங்குற சேலரினால நீங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணல, உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லாதனால தான் நிறைய பேர் இன்னைக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் 15K சேலரி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல 15Kன்னு டைப் பண்ணுங்க. ஓகே, டேக் கேர், பை.